விநாயகர் அகவல் பிறந்த கதை. அதாவது சேரமான் பெருமானும் சுந்தரரும் கைலாயத்துக்கு கிளம்புறாங்க. சிவபெருமான் கிட்ட ஐராவதம் அப்படின்னு ஒரு வெள்ளை யானை இருந்தது. ஐராவதம்ங்கிறது இந்திரன் கிட்ட இருக்கிறது. ஐராவதம்னு சுவாமி கிட்ட ஒன்று உண்டு. அதை அனுப்பி அவங்க 2 பேரையும் கைலாயத்துக்கு வர சொல்கிறாரு. அவங்க பிறவி முடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ அவை பாட்டியும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்காக அவை பாட்டி வேக வேகமாக விநாயகருக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்போது விநாயகர் நேரே வந்து உட்காந்துட்டாரு. இப்போ எதுக்காக நீ வேகமாக ஓடுற இப்போ அப்படின்னு கேட்குறாரு. அவை பாட்டி வந்து இந்த மாதிரி கைலாயத்துக்கு என்னையும் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காங்க, அதுக்காக தான் சுவாமி அப்படின்னோடனே, நீ ஒழுங்காக உட்காந்து எனக்காக ஒரு பாட்டு பாடு, நான் உன்னைய அவங்களுக்கு முன்னாலே கொண்டு போய் கைலாயத்தில் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அம்மாவும் உட்காந்து அந்த சீதக்கலப்பை செந்தாமரை பாத சிலம்பு பல்லிசை பாடன்னு விநாயகர் அகவலை தடவையாக பாடுறாங்க. அதை பாடினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க 2 பேரும் யானையில் வர்றதுக்கு முன்னால் தன்னோட துதிக்கையாலேயே தூக்கி கொண்டு போய் கைலாயத்தில் அவை பாட்டியை சேர்த்துட்டாரு. இதே மாதிரி நம்மளையும் சேர்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம விநாயகர் அகவல் படிக்கிறோம்.